நாளை 22ஆம் தேதி எல்லாருமே உச்சரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கந்த சஷ்டியினுடைய ஆரம்பம், சஷ்டி விரதத்தினுடைய தொடக்கமான நாள் நாளை. வந்து ஒரு வருடத்துல 6 நாளைக்கு நம்ம காத்திருக்கிறோம் அப்படின்னா முருக பக்தர்கள் எல்லோருமே காத்திருக்கக்கூடிய நாள் நாளைய நாள். சஷ்டி விரதம் அப்படின்னாலே எதற்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா சத்ரு சம்ஹாரம், அதாவது நமக்கு வாழ்க்கையில கிடைக்கக்கூடியதுதான். சம்ஹாரம் அப்படின்னா போட்டு தள்ளிடுறது, உடனே சம்ஹாரம் அப்படின்னா அவங்கள வந்து அவங்க இல்லாம இந்த உலகத்திலே இல்லாம பண்ணிடுறதுன்றது கிடையாது. நம்ம கிட்ட இருந்து அவங்கள விலக்கி வைத்தல் அப்படின்றதுதான் சஷ்டி விரதம். கொஞ்சம் பார்ப்பதற்கு கடுமையாக தான் இருக்குன்னா தூய்மை அப்படின்றது ரொம்ப 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 அவசியம். எண்ணத்திலையும் தூய்மை இருக்கணும், செயல்லையும் தூய்மை இருக்கணும். ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். எல்லாருமே தீபாவளி திருநாளை மிக விமரிசையா கொண்டாடி மகிழ்ந்து பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருப்பாங்க. வீட்டில் முருக பக்தராய் இருக்கக்கூடிய உங்களுக்கான அற்புதமான பதிவு இது. ஏன்னா நாளை 22ஆம் தேதி எல்லாருமே உச்சரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கந்த சஷ்டியினுடைய ஆரம்பம், சஷ்டி விரதத்தினுடைய தொடக்கமான நாள் நாளைய நாள். இந்த நாளை வந்து ஒரு வருடத்துல 6 நாளைக்கு நம்ம காத்திருக்கிறோம் அப்படின்னா முருக பக்தர்கள் எல்லோருமே காத்திருக்கக்கூடிய நாள் நாளைய நாள். இந்த நாளைய நாளை எப்படி கொண்டாடணுன்ற அனைத்து வீடியோ பதிவுகளையும் நீங்க நிச்சயமா வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு இந்த பதிவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மீண்டும் உங்களை புதுப்பித்து கொண்டு நாளைய நாளிலிருந்து இந்த சஷ்டி விரதத்தை முறைப்படி நீங்க இருக்கிறதுக்கு இறைவன் உங்களோடு துணை இருக்கிறார். முருகப்பெருமான் உங்களுக்கு ஆணை கொடுத்துட்டார், அவர் வந்து உங்களை விரதம் இருங்க அப்படின்றத சொல்லிட்டார் அப்படின்றதான் நான் அர்த்தமா நான் பொருளா ஏத்துக்கிறேன். நான் இன்றைக்கு இந்த முருக பக்தராய் இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க இல்ல இன்னைக்கு நீங்க இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த விரதத்தை இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாரையுமே நான் இல்லைங்க, அந்த முருகப்பெருமான் உங்களை இந்த சஷ்டி விரதம் இருக்க சொல்லி பணிக்கிறார். அதனால நிச்சயமா இதை வந்து ஒரு மிகப்பெரிய இலக்கா எடுத்துக்கோங்க, விருப்பமா எடுத்துக்கொண்டு செயல்படுங்க. பொதுவா விரதம் அப்படின்னு சொன்னாலே பெரியவங்களுக்குலாம் வந்து அது ஒரு பிடித்த விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த வயதிற்கு இறை அனுபவம் அவங்கள வந்து அதை செய்ய சொல்லுது. ஆனா இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா ஐயோ விரதமா, இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க, அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க, இவ்வளவு தூய்மையா இருக்கணும்னு சொல்றாங்க, வீட்டுல எதுவுமே செய்ய விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் சிரமமா நீங்க வந்து பார்ப்பீங்க. ஆனா இது சிரமமே கிடையாது. அறிவியல் ரீதியா பார்க்கும்போது நம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல ஒன்று விரதம், ஃபாஸ்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அதை இறைத்துவத்தோடு சேர்த்து செய்யும் பொழுது எண்ணமும் சிந்தனையும் தூய்மைப்படுது. அவ்வளவுதான், உங்க மனசும் சேர்ந்து தூய்மைப்படுது அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை இறைத்துவத்தோடு இணைச்சிருக்காங்க. அதற்கு மிக உகந்த கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் தான். நம்ம கேட்பதற்கு முன்பே நம்மளுடைய கவலைகளை போக்குவதற்கு வேலோடு வினையில்லாமல் நம்மை காக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான். அந்த முருக பக்தர்கள், கோடான கோடி பக்தர்கள், ஒவ்வொரு அறுபடை வீடிற்கும் படையெடுத்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கான அற்புத நாள் தான் நாளைய சஷ்டி விரதத்திற்கான ஒரு சிறப்பான நாள். அறுபடை வீடுகளுக்கும் செல்லணும் அப்படின்ற திட்டமிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த 6 நாட்கள் உங்களுடைய விரதம் வெற்றி அடைய போகுது. மன உறுதியோடு மன நம்பிக்கையோடு செய்யுங்க. பல பேர் வந்து இந்த சஷ்டி விரதத்துக்கே மாலை அணியக்கூடியதையும் வழக்கமா வச்சிருப்பாங்க. இந்த மாலை அணியக்கூடியவர்கள் என்னென்ன செய்வாங்க அப்படின்ற அந்த முறைகள் உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். சூரிய உதயத்திற்கு முன்னே, நாளைக்கு முதல் நாள் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து வீட்டில் வந்து தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு வீட்டை தூய்மைப்படுத்தி பூஜை அறையை தூய்மைப்படுத்தி முருகப்பெருமானை அலங்கரித்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, இதற்கு முன்பு மாலை அணிந்தவங்க பெரியவங்க, குருமார்கள், அவர்களுடைய பாதம் தொட்டு வணங்கி நீங்க எப்படி இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கிறீங்களோ அதை மாதிரி மேன்மைப்படுத்தி இந்த விரதத்தை நான் கடைபிடிப்பேன்ற உறுதியோடு இறைவனை வேண்டி அவங்களுடைய கரங்களால மாலை அணிந்து கொண்டு இந்த 6 நாள் விரதத்தை தொடங்குவாங்க. இது மாலை அணியக்கூடியவர்கள், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். இதே மாலை அணியக்கூடிய வழக்கம் எங்களுக்கு இல்லைங்க. ஆனா சஷ்டி விரதம் இருக்கணும்னு ரொம்ப விருப்பமா இருக்கு, இந்த வருடம் தான் நான் முதல் முறையா செய்ய போறேன், இல்லை இந்த வருடம் தொடர்ந்து செய்ய போறேன் அப்படின்றவங்களும் தாராளமா நீங்க செய்யலாம். பொதுவா வந்து சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க அணியக்கூடிய ஆடை அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை நிறத்தால் ஆன ஆடைகளை வந்து பின்பற்றுவாங்க. மாலை அணியக்கூடியவங்க பச்சை நிற வேஷ்டி அணிஞ்சுக்குவாங்க, பெண்கள் பச்சை நிற புடவையை உடுத்தி கொள்ளுவாங்க. நீங்களுமே நீங்க வந்து மாலை அணியிலனாலுமே பரவாயில்ல,
பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஆடைகளை அணிவது அப்படின்றது உகந்ததாக இருக்கும். சூரிய உதயத்துக்கு முன்பே எழுந்து வீடு வாசல்லாம் தெளிச்சு அழகான ஒரு கோலம் போடுங்க. அந்த வாசல்லையே மகாலட்சுமி கடாட்சியம் நிறைந்திருக்கிற மாதிரி சிறப்பான ஒரு கோலத்தை போட்டு மாக்கோலம் இடுதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். வீடு வாசக்கால் இது எல்லாத்தையுமே தூய்மை பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அங்கேயுமே ஒரு அழகான கோலத்தை போட்டுருங்க. பூஜை அறையுமே வந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து தூய்மைப்படுத்தணும். ஒவ்வொரு நாளுமே அந்த பூஜை அறை வந்து புத்துயிர் பெற்று இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டை நினைச்சு, அறுபடை வீடுகள்ல முருகப்பெருமானின் ஒரு வீட்டை நினைச்சு நம்ம வழிபட போறோம். நிறைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லோருமே திருச்செந்தூருக்கு தான் செல்லணும் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்றாக இருக்கும். ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இவ்வளவு கூட்ட நெரிசல்ல திருச்செந்தூர் போக முடியுமா? கவலைப்படாதீங்க. எங்கிருந்து வேண்டுனாலும் அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு காட்சி தரக்கூடியவரா இருப்பார், உங்களுடைய பக்தி உண்மையாக உறுதியாக இருந்தா. அதனால 6 நாள் பிரார்த்தனைகள்ல ஒரு நாள் நிச்சயமா திருச்செந்தூருக்கு பயணம் அப்படின்னு நீங்க மேற்கொள்றவங்களும் தாராளமா பண்ணலாம். இல்லைங்க நான் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு நான் போக போறேன் அப்படின்னாலும் தாராளமா நீங்க அதை செய்யலாம். இப்ப நான் சொல்ல போறது நாளைய முதல் நாள், அதாவது சஷ்டியினுடைய முதல் நாள் வழிபாடுகளை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பூஜை அறையெல்லாம் தூய்மை செய்து முருகப்பெருமானையும் நல்ல அப்படியே பன்னீர்னால நல்ல அப்படியே போட்டு அவரை வந்து தூய்மை பண்ணிட்டு பன்னீர் அபிஷேகம் மாதிரி அவருக்கு வந்து செய்து சிலை வைச்சிருந்தீங்கன்னா, வேல் வைத்திருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க அதற்கான அபிஷேகங்களை செய்யலாம். செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வச்சு செவ்வரளி மலர்கள், எத்தனை மலர்கள் இருந்தாலும் அந்த மலர்கள் மூலமா நீங்க அலங்காரம் பண்ணலாம். ஆனா செவ்வரளி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மலர், முருகப்பெருமானுக்கு பிடித்த மலர் அப்படின்றதுனால அந்த மலரினாலையும் நல்ல அலங்காரம் பண்ணிடுங்க. பண்ணிட்டு முருகப்பெருமானுக்கான விளக்கு நீங்க ஏத்திருங்க. அந்த விளக்கு வந்து 6 அகல் தீபங்களை நீங்க வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இது புதுசா இருக்கணும், பயன்படுத்தின அகலா இருக்கக்கூடாது. இந்த 6 நாட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய புது அகல்களா ஒரு 6 அகல் விளக்குகளை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அகல்ல நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நம்ம விளக்கு ஏற்ற போறோம். இந்த விளக்கு எதன் மேல ஏற்ற போறோம் அப்படின்னா, பூஜை அறையில முருகப்பெருமான் வைக்கக்கூடிய இடத்திற்கு மத்தியில நம்ம இந்த ஸ்டார் கோலம்னு சொல்லக்கூடிய சரவண பவா கோலத்தை போட்டுருங்க. அந்த கோலத்தின் மீது இந்த 6 விளக்குகளை வச்சிருங்க. நெய் விளக்குகளை வச்சு ஏற்ற போறோம். இந்த தீபத்தை ஏற்றி இறைவனுக்கு ஏதேனும் ஒரு நைவேத்தியம் செய்யணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைவேத்தியம் நம்ம நிச்சயமா செய்யணுங்க. ஒரு நாள் செஞ்ச நைவேத்தியத்தை திரும்பவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. வெவ்வேறு நைவேத்தியங்கள் செய்யுங்க. நாளைய நாள் முதல் நாள் அப்படின்றதுனால முருகப்பெருமானுக்கு உகந்த தேனும் திணைமாவும் இதை வந்து நீங்க நைவேத்தியமா படைக்கலாம். திணைமாவை முன்கூட்டியே நீங்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க. தேன் நல்ல தூய்மையான தேன் எங்க வந்து கிடைக்குமோ அந்த தூய்மையான தேனையும் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த தேன் திணைமாவு இந்த இரண்டையும் வைத்து அகல் தீபம் 6 தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமான் முன் அமர்ந்து நீங்க நிச்சயமா பூஜையை தொடங்கணும். தூபம் தீபம் இதெல்லாமே ஏற்றி வைத்து முதல்ல வந்து அறுபடை வீடுகளுக்கான கவசங்கள் இருக்கு இல்லையா, அந்த கவசத்தை சொல்லலாம். அதன் பிறகு குமரகுரு சுவாமிகளினுடைய சண்முக கவசம் இருக்கு, அந்த கவசத்தை நிச்சயமா சொல்லலாம். வேல் மாறல் இருக்கு. அதன் பிறகு குமாரஸ்தவம் இருக்கு. இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கான தமிழ் போற்றிகள் நிறைய இருக்கு. இது எல்லாமே நீங்க வந்து சொல்லலாம். முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது விளக்கிற்கான ஒரு மந்திரம் இருக்கும் இல்லையா, விளக்கிற்கான போற்றிகள் இருக்கும் இல்லையா, விளக்கேற்றிருக்கும் அந்த விளக்கிற்கான போற்றிகளை சொல்லி அதன் பிறகு விநாயகரை வணங்கி அதன் பிறகு நீங்க முருகப்பெருமானுக்கான என்னென்ன கந்த சஷ்டி கவசம், அறுபடை வீடிற்கான கவசம், சண்முக கவசம், இப்படி என்னென்ன போற்றிகள் இருக்கோ எல்லாவற்றையும் மனமாற உட்கார்ந்து அமர்ந்து நீங்க அதை படிக்கலாம். படிக்கும் பொழுது மலர்களால எடுத்து அந்த விளக்கு முன்பு நீங்க அந்த அர்ச்சனை மாதிரி அதை வந்து போட்டுக்கிட்டே வரலாம். நிறைய உதிரிப்பூ வாங்கி வச்சுக்கோங்க. அந்த பூக்கள் மூலமாக அர்ச்சனை செய்து இந்த போற்றிகளை எல்லாம் சொல்லி முடித்த பிறகு தூபம் தீபம் காண்பித்து முதல் நாள் பூஜையை நீங்க நிறைவு செய்யணும். இப்போ சஷ்டி விரதம் அப்படின்னாலே எதற்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா சத்ரு சம்ஹாரம், அதாவது நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகளாக இருக்கட்டும், துரோகிகளாக இருக்கட்டும், முக்கியமா எதிரிகள் சத்ருக்கள் யார் இருக்காங்களோ அவங்கள சம்ஹாரம் செய்வதற்கு. சத்ரு அப்படின்னா உடனே கையில வாள் எடுத்துக்கிட்டு போர் செய்ய போவோமா இந்த காலகட்டத்துல? இந்த காலகட்டத்துல எப்படி நமக்கு எதிரிகள் அப்படின்லாம் நம்ம வந்து கேட்க வேண்டாம். வாழ்க்கையில நம்ம வளர்வதை பார்த்து இவங்கெல்லாம் வளர்றாங்களே அப்படின்ற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடியவங்களை தான் நம்ம சத்ருக்கள் அப்படின்னு சொல்றோம். இவங்கெல்லாம் எப்படின்னா இவங்க எங்க இருப்பாங்கன்னே நமக்கு வந்து தெரியாது. ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளை சுத்தி தான் இருப்பாங்க, ஆனா நமக்கே தெரியாது. ஆனா நம்ம வளர்ச்சி தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி நம்மளுடைய வளர்ச்சியில் தடையை ஏற்படுத்தக்கூடியவர்களை நம்மிடம் இருந்து விளக்கக்கூடியதுதான் சம்ஹாரம். அப்படின்னா போட்டு தள்ளிடுறது, உடனே சம்ஹாரம் அப்படின்னா அவங்கள வந்து அவங்க இல்லாம இந்த உலகத்திலே இல்லாம பண்ணிடுறதுன்றது கிடையாது.
நம்ம கிட்ட இருந்து அவங்கள விலக்கி வைத்தல் அப்படின்றதுதான் சம்ஹாரம். ஸோ சத்துருக்களை நம்ம இருந்து விளக்குவதற்கான ஒரு அற்புதமான பூஜை தான் இந்த கந்த சஷ்டி விரதம். அதே மாதிரி சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்ன்றது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்தது. பெண்மணிகள் நம்ம வீட்டுக்கு சந்ததி வளரணும், வாழையடி வாழையாக சந்ததிகள் விருதி அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா இந்த சஷ்டியில விரதம் இருக்கணும். விரதம்னு சொல்றீங்களே, எப்படிங்க விரதம் இருக்கிறது? அப்பெல்லாம் முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெறும்னே நீராகாரத்திலேயே இருப்பாங்க. அவங்க வந்து திட உணவுகள் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. முடிஞ்சால் பழங்கள் எடுத்துக்கொண்டு பால் பழம் இப்படியே அந்த நாள் முழுக்க வந்து இருப்பாங்க. ஆனா இப்ப எல்லாருமே வேலைக்கு போறோம். இப்ப இருக்கக்கூடிய உடல்நிலை காரணமாக பல பேரால முழு நாளுமே விரதம் இருக்கிறது அப்படின்றது சிரமமா இருக்கும். அதனால ஒரு பொழுது அப்படின்றது நிச்சயமாக இருக்கலாம். ஏதேனும் ஒரு வேளை உணவு அருந்தாமல் விரதம் இருந்து மற்ற வேளைகள்லையும் அரிசி உணவு அருந்தாமல் எளிதாக நமக்கு ஜீரணமாகக்கூடிய பலகார உணவு வகைகளை, பழ உணவு வகைகளை, நீர் ஆகாரங்களை நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றது மிக சிறப்பாக இருக்கும். சஷ்டி விரதம் கொஞ்சம் பார்ப்பதற்கு கடுமையாக தான் இருக்குன்னா தூய்மை அப்படின்றது ரொம்ப 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 அவசியம். எண்ணத்திலையும் தூய்மை இருக்கணும், செயல்லையும் தூய்மை இருக்கணும். 2 விதத்திலையும் நம்ம தூய்மையா இந்த 6 நாள் நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா முதல் நாள் நீங்க வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை அதுதான் தொடர்ந்து 6 நாட்களும் நீங்க வைக்க போறீங்க, உறுதியா வைக்க போறீங்க. என்ன கோரிக்கைன்னு இப்பவே தீர்மானம் செஞ்சிருங்க. அந்த கோரிக்கையில உறுதியா இருந்து இந்த விரதத்தை கடுமையா நீங்க கடைபிடிச்சு மகிழ்வோடு கடைபிடிச்சு நீங்க பின்பற்றினீங்க அப்படின்னா 6வது நாள் நிறைவு உங்களுக்கு மன நிறைவா இருக்கும். உங்களுடைய கோரிக்கை நிறைவேறுவதற்கான வழி உங்கள் கண்ணில் தென்படும். அதற்கான முதல் நாள் வேண்டுதலை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா நான் சொல்லிட்டேன். சஷ்டியினுடைய இந்த முதல் நாள் விரதம், நாளைய விரதம் சிறப்பாக நீங்கள் தொடங்குவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னால முடிஞ்ச விளக்கங்களை நிச்சயமா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லைன்னா நம்மளுடைய உறவுகள் கண்டிப்பா கமெண்ட்ஸ் மூலமாகவே உங்களுக்கு திரும்பவும் விளக்கங்களை கொடுப்பாங்க. அடுத்து 2வது நாள் வேண்டுதல் எப்படி இருக்க வேண்டும், சஷ்டி விரதம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத அடுத்த பதிவுல நம்ம பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமா தெரியப்படுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.